ஸ்ரீமத் தேவி பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்தில் 20வது அத்தியாயம். வியாசர் ஜனமேஜயனுக்கு கதையை கண்டினியூ பண்றார். வியாச உவாஜா. 1வது ஸ்லோகம். ஸ்ருணு பாரத வக்ஷ்யாமி பாராவதரணம் ததா குருக்ஷேத்ரே பிரபாசேஜ க்ஷபிதம் யோகமாயயா. பாரத வம்சத்துல ஜனிச்ச ஜனமேஜயா, பாரதா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். குருக்ஷேத்திரத்திலையும் பிரபாசத்திலையும் வச்சு அந்த பகவான் தன்னோட யோகமாயைய உபயோகிச்சு பூபாரம் தீர்த்தது எப்படி ஆக்கும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. 2வது ஸ்லோகம். யது வம்சே சமுத்பத்திர் விஷ்ணோரமித தேஜசா ப்ருகுஷாப பிரதாவேன மகாமாயாபலேன ஜ. ப்ருகுஷாபத்தோடு அந்த காடின்யம், யோகமாயையோடு சக்தி, இது காரணமாக்குமே ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியான விஷ்ணு யதுவம்சத்துல வந்து அவதரிக்கிறதுக்கு காரணமாச்சு. அது 3வது ஸ்லோகம். க்ஷிதி பார சமுத்தார நிமித்தமிதி மே மதி மாயயா விஹிதோ யோகோ விஷ்ணோர் ஜன்மதராதலே. பகவான் விஷ்ணு யதுவம்சத்துல வந்து அவதரிக்கிறதுக்கு சிச்சுவேஷன் உண்டாச்சு. அந்த அவதாரம் பூபாரத்தை இல்லாம பண்றதுக்காக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பூமியில விஷ்ணு அவதாரம் பண்ணினது யோகமாயையோடு நியோகத்தாலையாக்கும், யோகமாயையோடு நியோகம் காரணமாக்கும். அதை நான் நம்புறேன். 5வது ஸ்லோகம். கிம் சேத்ரம் நிருபதேவி சா பிரம்ம விஷ்ணு சுரானபி நர்த்தயத்யஸ்னிஷம் மாயா த்ரிகுணானபரான் கிமு. ஜனமேஜய ராஜாவே, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன வாக்கம் இருக்கு? சித்திரம் கிம், மாயாஸ்வரூபிணியான அந்த தேவி பிரம்மா விஷ்ணு தேவர்கள் இப்படி இருக்கிற எல்லாரையும் ஆட்டி படைக்கிறா. நர்த்தயதி, டான்ஸ் ஆட வைக்கிறா. அப்போது 3 குணங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவாளோடு காரியத்தை சொல்லவா வேணும். 5வது ஸ்லோகம். கர்ப்பவாசோத்பவம் துக்கம் விண்மூத்ர ஸ்நாயு சம்யுதம் விஷ்ணோராபாதிதம் சம்யக் யயா விகதலீலயா. மல மூத்திரங்களோடு கூடின பையில பிளாஸ்மையால கவர் பண்ணப்பட்ட அந்த கர்ப்பபாத்திரத்துக்குள்ள
வசிக்கிற அந்த துக்கம். ஆதிபராசக்தியான மாயாதேவி விஷ்ணுவுக்கும் நன்னா அனுபவிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கினா. 6வது ஸ்லோகம். புராராமாவதாரேபி நிர்ஜரா வானராக்ருதா விதிதம் தே யதா விஷ்ணுர் துக்கபாஷேன மோஹிதா. முன்னால திரேதாயுகத்துல ராம அவதார காலத்துல தேவர்களை இந்த தேவ மாயை குரங்குகளாக்கி மாற்றினா, வானரர்களாயிட்டு மாற்றினா. அப்போது விஷ்ணு ஸ்ரீராம அவதாரம் எடுத்துட்டு துக்கபாசத்தால எப்படியாக்கும் சங்கடத்தால நொந்து போனது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமே. 7வது ஸ்லோகம். அஹம் மமேதி பாசேன சுத்ருடேன நராதிபா யோகினோ முக்த சங்காஸ்ச புக்தி காமாமுமுட்சவா. அஹம் மம இதி பாசேன. ராஜாவே, நான் என்னோடது இப்படி இருக்கிற ஸ்ட்ராங்கான பலமான துக்கபாசமாக்கும் அந்த ஸ்ரீராமதேவனுக்கு அனுபவப்பட்டது. அந்த துக்கபாசத்தால அவர் கட்டி போடப்பட்டார். எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருக்கிற யோகிகளும் முக்தி ஆசைப்படுறவாளும் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசாபாசங்களும் இருக்கிற எல்லா விதமான ஆக்கிரகங்களும் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற முமுட்சுக்களும். 8வது ஸ்லோகம். தாமேவ சமுபாசந்தே தேவீம் விஸ்வேஸ்வரீம் சிவா தத்பக்தி லேசலேஷாம்சம் லேசலேசலவாம்சகம். பிரபஞ்ச நாயகியான மங்கள ஸ்வரூபிணியான அந்த தேவியையே உபாசிக்கிறா. சொர்க்க சௌக்கியம் ஆசைப்படுறவாளும் மோட்ச சௌக்கியம் ஆசைப்படுறவாளும் இந்த பூலோகத்துல வாழ்ந்துண்டு சௌக்கியம் ஆசைப்படுறவாளும் எல்லாரும் அந்த ஆதிபராசக்தியான தேவியையே உபாசிக்கிறா. தேவி பக்தியோடு சின்ன பர்சன்டேஜோ அந்த சின்ன பர்சன்டேஜில் ஒரு சின்ன பர்சன்டேஜோ. ஸ்லோகம் 9. லப்த்வா முக்தோ பவேஜ்ஜந்தோஸ்தாம் ந சேவேத கோஜன புவனேஷீத்யேவ வக்த்ரே ததாதி புவனத்ரயம். அந்த தேவி பக்தியோடு சின்ன பர்சன்டேஜோடு ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டாதும் கிடைச்சானா இந்த உயிரினங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும். அந்த தேவிய ஆராக்கும் உபாசிக்காத்தது புவனேஸ்வரி அப்படின்னு சொன்னாலே அந்த தேவி 3 லோகங்களையுமே தந்துப்படுவளே. 10வது ஸ்லோகம். மாம் பாஹீத்யஸ்ய வஜஸோ தேயா பாவாத்ருணான்விதா வித்யா வித்யேதி தஸ்யாத்வே ரூபே ஜானீஹி பார்த்திவா. புவனேஷி அப்படின்னு கூப்பிடுறவன், திரிபுவனங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிடுறவன்,
என்ன காப்பாத்தனமே அப்படின்னு கூடியும் சொன்னாலோ இந்த மூணு லோகத்துக்கும் அப்பாற்பட்டதாயிட்டு ஒன்றும் கொடுக்கறதுக்கு தேவி கிட்ட இல்லாததினால அந்த தேவியே அப்படி கூப்பிடுறவனுக்கு கட்டுப்பட்டவளாயிட்டு இருந்துடுவள். ராஜாவே, அந்த அதிபராசக்தியான தேவிக்கு வித்யை அப்படின்னும் அவித்யை அப்படின்னும் 2 ரூபங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. 11வது ஸ்லோகம். வித்யயா முச்யதே ஜந்தோர்பத்யதே வித்யயா புனः பிரம்மா விஷ்ணுश्च ருத்ரश्च சர்வே தஸ்யாவசானுகா. வித்யயா முச்யதே ஜந்துः பத்யதே அவித்யயா புனः. வித்யால உயிரினங்கள் முக்தி கிடைக்கப்பட்டு தப்பிச்சுக்கிறது. அவித்யால மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்திலேயே இந்த ஜீவன் கெட்டி போடப்படுறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் அத்தனை பேரும் ஆதிபராசக்தியோடு சொல்பேச்சு கெட்டு நடக்கிறவாளாக்கும். 12வது ஸ்லோகம். அவதாரா சர்வ ஏவ யந்திரிதா இவ தாமபி கதாஜிச்ச சுகம் புக்தே வைகுண்டே க்ஷீர சாகரே. எல்லா அவதாரங்களும் கயரால கெட்டி போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி கெட்டி போட்ட அவதாரங்களாக்கும். ஆதிபராசக்தியான தேவி விஷ்ணுவையும் பிரம்மாவையையும் ருத்ரனையும் எல்லாம் பாச கயரால கட்டி போட்டிருக்கா. விஷ்ணு சில டைம்ல வைகுண்டத்திலையும் க்ஷீரசாகரத்திலையும் சுகம் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான். 13வது ஸ்லோகம். கதாசித் குருதே யுத்தம் தானவைர் பலவத்தரை ஹரி கதாசித் யஜ்ஞான் வைவிததான் பிரகரோதி ச. சில டைம்ல ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிற அசுரர்களுமாயிட்டு இந்த விஷ்ணு யுத்தம் செஞ்சுருப்பார். சில டைம்ல அந்த விஷ்ணு ரொம்ப டீட்டெயில் ஆயிட்டு யஜ்ஞ கர்மங்களை செஞ்சுட்டும் இருப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ ஜனமேஜயா அப்படின்னு வியாசர் சொல்றார். ஆதிபராசக்தியோடு அந்த மாயை அப்படிங்கிற பாச கயறிலேந்து விஷ்ணுவுக்கு கூடியும் ஒரு விடுதலை இல்லை. 14வது ஸ்லோகம். கதாஜிச்ச தபஸ்த்ரீவம் தீர்த்தே சரதி சௌரத கதாஜிச்சயனே ஷேதே யோக நித்ராமுபாஸ்ரித. கதாஜிச்ச தபஹ தீவிரம் தீர்த்தே சரதி சுவ்ரத கதாஜித் ச ஷயனே சேதே யோக நித்ராம் உபாஸ்ரிதஹ. சில டைம்ல ரொம்ப ரொம்ப டீப்பான தபசு செஞ்சுட்டு இருப்பார் விஷ்ணு. சில டைம்ல தீர்த்தாடனம் செஞ்சுட்டு இருப்பார். சில டைம்ல யோக நித்ரையால அந்த ஆதிசேஷனில் படுத்துண்டும் இருப்பார். 15வது ஸ்லோகம். ந ஸ்வதந்திர கதாஜிச்ச பகவான் மதுசூதன ததா பிரம்மா ததா ருத்ரஸ்ததேந்திரோ வருணோ யமா. பகவான் மதுசூதனன் ஒருபோதும் மாயாசக்தியிலேந்து விடுபட்டவன் கிடையாது. விஷ்ணுவுக்கு மாயாசக்தியிலேந்து விடுபட்ட ஒரு நிலைமை கிடையாது. அதே மாதிரிதான் பிரம்மாவும் ருத்ரனும் இந்திரனும் வருணனும்
யமனும் எல்லாரும் இந்த பிரபஞ்ச பரிபாலனம் பண்ணறவா அத்தனை பேரும் அப்படிதான். அஷ்டதிக்பாலகர்களும் பிரஜாபதிகளும் அத்தனை பேரும் அம்பாளோடு சொல்படி நடக்கிறவாளாக்கும். 16வது ஸ்லோகம். குபேரோக்னீரவீந்தூஜ ததான்யே சுரசத்தமா முனயः சனகாத்யாஸ்ச வசிஷ்டாத்யாஸ்ததா பரே. குபேரோ அக்னி ரவி இந்து ச ததா அன்யே சுரசத்தமாः முனயः சனக ஆத்யாः ச வசிஷ்ட ஆத்யாः ததா அபரே. குபேரனும் அக்னியும் சூரிய சந்திரர்களும் அதே மாதிரி தேவ சிரேஷ்டர்களும் சனகாதிகளான முனிகளும் அதே மாதிரி வசிஷ்டர் தொடங்கின எல்லாரும் சப்தர்ஷிகளும் அத்தனை பேரும் அம்பாளோடு சொல்படி நடக்கிறவாளாக்கும். அவளுக்கு சுயமா ஆக்டிவேட் பண்றதுக்கு சாதிக்காது. 17வது ஸ்லோகம். சர்வேம்பாவசகா நித்யம் பாஞ்சாலீவனரஸ்ய நசி ப்ரோதாயதா காவோ விசரந்தி வசானுகா. எல்லாரும் மனுஷாளோட கையில மரப்பாவை எப்படியாக்குமோ மனுஷா ஆட்டி படைக்கிறா பொம்மலாட்டத்துல, அதே மாதிரி அம்பாளோடு அந்த ஒரு கண்ட்ரோல்லையாக்கும். அத்தனை பேரும் மாட மூக்குல கயற போட்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி அம்பாள் இந்த பிரபஞ்சத்திலேயே அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்றா. 3 லோகங்களிலையும் அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்றா. 18வது ஸ்லோகம். ததைவ தேவதா சர்வா காலபாசநியந்திரிதா ஹர்ஷசோகாதயோ பாவ நித்ரா தந்திராலசாதயா. அதே மாதிரி காலபாசத்தால கண்ட்ரோல் செய்யப்பட்டவாளாக்கும் சமஸ்த தேவதைகளும். ஹர்ஷம், சோகம், நித்ரை, அதே மாதிரி மௌட்யம், சோம்பேறித்தனம் இப்படி இருக்கிற பாவங்களும் அம்பாளோடு சொல்படி கேட்கிறவாளாக்கும். 19வது ஸ்லோகம். சர்வேஷாம் சர்வதா ராஜன் தேஹினாம் தேஹ சம்ஸ்ரிதா அமரா நிர்ஜரா ப்ரோக்தா தேவாஸ்ச கிரந்தகாரகே. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு வியாசர் ராஜாவை கூப்பிட்டு ராஜன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். எல்லா சரீரங்களோடு உள்ளுக்குள்ளையும் தேவி இருக்கா. சரீரம் எடுத்தவாளோடெல்லாம் சரீரத்துக்குள்ள இருக்கிறவளாக்கும் அம்பாள். தேவர்கள் மரணம் இல்லாதவாளாக்கும். அதே மாதிரி தேவர்களுக்கு ஜரானரை இல்லை அப்படின்னும் சொல்லப்படுறது. அவளுக்கு வார்த்தக்கியம் ஆகாது, நித்திய யௌவனர்களாக்கும் இப்படின்னு எல்லாம் புராணங்களில சொல்லப்பட்டிருக்கு. 20வது ஸ்லோகம். அபிதானதச்சார்த்ததோன் நூனம் தாத்ருஷா குஜித் உற்பத்தி ஸ்திதி நாசாக்யா பாவாயேஷாம் நிரந்தரம். பேரு தேவர்கள், பேரினால தேவர்கள் ஆக்கும்னா கூடியும் அர்த்தத்தால ஒருபோதும் அவளுக்கு அப்படி ஒரு நிலைமையொன்னும் இல்லை. அது உறுதி. தேவேந்திரனுக்கு கூடியும் அடிக்கடி பதவிக்கு மாற்றம் வருது. உற்பத்தி ஸ்திதி நாசம் இப்படி இருக்கிற விகாரங்களுக்கு கண்டினியூஸ் ஆயிட்டு அடிபணியறவாளாக்கும் இந்த தேவர்கள் அப்படிங்கிறதையும் ஜனமேஜயா நீ தெரிஞ்சுக்கோ. 21வது ஸ்லோகம். அப்படி இருக்கிற அந்த தேவர்களை
அமராஸ்தே கதம் வாச்யா நிர்ஜராச்ச கதம் புனः கதம் துக்காபிபூதா வா ஜாயந்தே விபுதோத்தமாः. தேவர்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவளுக்கு ஜரானரை இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? துக்கம் அனுபவிக்கிறவா எப்படியாக்கும் ஞானியாயிட்டு இருப்பா? அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரேன் ஜனமேஜயா. 22வது ஸ்லோகம். கதம் தேவாஸ்ச வக்தவ்யா வ்யசனே க்ரீடனம் கதம் க்ஷணாதுத்பத்தி நாசஸ்ச திருஷ்யதேஸ்மின் சம்சயா. தேவர்கள் அப்படின்னு எப்படி அவளை சொல்ல முடியும்? துக்கம் வரத்த விளையாடுறதுக்கு சாதிக்குமா? பிரபஞ்ச சிருஷ்டியும் நாசவும் அதிசீக்கிரமா இவாளுக்கும் உண்டாகிறத காண முடியுமே, அதுல சந்தேகமொன்னும் இல்லைதானே. 23வது ஸ்லோகம். ஜலஜானாம் ச கீடானாம் மஷகானாம் ததா புனः உபமான கதா தேஷாம் ஆயுஷோந்தே மரா ஸ்மிருதாः. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயுள் இருக்கிற உயிரினங்களாயிருக்கிற தண்ணியில இருக்கிற சின்ன சின்ன பிராணிகள், கொதுகுகள், புழுக்கள், இவாளுக்கு ஈக்குவல் ஆயிட்டு இந்த தேவர்களை எதனால சாமியம் படுத்தி சொல்லக்கூடாது? அதனால ஆயுஸ் ஒடுங்கினானா இந்த தேவர்களும் மரணம் இருக்கிறவா ஆக்கும். மராஹா மரன்மார் அப்படின்னா மரணம் இருக்கிறவா. அப்ப தேவர்களுக்கும் மரணம் சுனிச்சயம். 24வது ஸ்லோகம். ததோ வர்ஷாயுஷாபி சதவர்ஷாயுஷஸ்ததா மனுஷ்யாஹ்யமரா தேவாஸ்தஸ்மாத் பிரம்மா பரஸ்மிருதா. ஒரு வருஷமும் 100 வருஷமும் ஆயுஸ்கள் இருக்கிற மனுஷா இருக்காளே, அவளை விட ஆயுள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறவாளாக்கும் தேவர்கள். அப்படிதான் சொல்ல முடியும். பிரம்மாவுக்காக்கும் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ஆயுசு, பரம ஆயுசு பிரம்மாவுக்காக்கும். பிரம்மா அவரோடு 100 வருஷங்கள் பூர்த்தியாச்சு அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்திலையும் 3 உலகத்திலையும் யாருமே இருக்க மாட்டா. பிரபஞ்சம் அப்படிங்கிற 3 லோகங்களில யாரும் இருக்க மாட்டா. பூமி, பூமிக்கு மேல 6 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள். அப்ப 7 14 லோகங்களில பிரம்மா இல்லாம போறதோடு கூடிட்டு எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த டைம்ல இந்த தேவர்களும் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டா. அவளும் பிரம்மா அவளை லயிச்சிடுவா, அது உறுதிதானே. 25வது ஸ்லோகம். ருத்ரஸ்ததா ததா விஷ்ணு க்ரமசஸ்ச பவந்தி நஷ்யந்தி க்ரமசஸ்சைவ வர்தந்தி சோத்தரோத்தரம். ருத்ரஹா ததா ததா விஷ்ணுஹ க்ரமசஹ ச பவந்தி நஷ்யந்தி க்ரமசஹ ச ஏவ வர்தந்தி ச உத்தரோத்தரம். பிரம்மாவை விட ஜாஸ்தியான ஆயுள் ருத்ரனுக்கும், ருத்ரனை விட ஜாஸ்தியான ஆயுள் விஷ்ணுவுக்கும் இருக்கு. கிரமமாயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு
ஒவ்வொருத்தரும் இல்லாம ஆயிடுவா. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு மறுபடியும் உண்டாகவும் செய்யறது. 26வது ஸ்லோகம். நூனம் தேஹவதாம் நாசோ மிருதஸ்யோத்பத்திரேவ சக்ரவத்ரமணம் ராஜன் சர்வேஷாம் நாத்ர சம்சயா. சரீரம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நாசமும் இருக்கு அப்படிங்கிறது உறுதி. இறந்து போனவாளுக்கெல்லாம் மறுபடியும் ஜனனமும் இருக்கு அப்படிங்கிறதும் உறுதி. அதனால ராஜாவே, சைக்கிளில் சக்கரம் இருக்கே சக்கரம், அந்த சக்கரம் மாதிரி எல்லாரும் ஜனன மரண சைக்கிளா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல சுற்றி கறங்கின்னு இருக்கா. 27வது ஸ்லோகம். மோகஜாலாவ்ருதோ ஜந்துர்முச்யதேன கதாஜன மாயாயாம் வித்யமானாயாம் மோகஜாலம் நனஷ்யதே. மோகஜாலத்துல விழுந்த மனுஷா ஒருபோதும் முக்தர்களாகிறதில்லை. மாயை இருக்கிற காலம் வரைக்கும் மோகஜாலம் இல்லாம ஆகிறதும் இல்லை. 28வது ஸ்லோகம். உத்பேத்சு கால உத்பத்தி சர்வேஷாம் நிருபஜாயதே ததைவ நாசகல்பாந்தே பிரம்மாதீனாம் யதாக்ரமம். ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டுட்டு வியாசர் கண்டினியூ பண்றார். சிருஷ்டி டைமில் எல்லாருக்கும் ஜனனம் சம்பவிக்கிறது. அதே மாதிரி பிரம்மாவோடு கல்பம் முடியற டைமில் பிரம்மா தூங்குறதுக்கு போறார். அதாக்கும் நைமித்திக பிரளயம். அந்த டைமில் எல்லாருக்கும் பிரம்மா சிருஷ்டிச்ச எல்லா உயிரினங்களுக்கும் நாசம் சம்பவிக்கிறது. இருபத்தி 29வது ஸ்லோகம். நிமித்தம் யஸ்து யன்னாசே சகாதயதிதம் நிருபா நான்யதா தத் பவேத் நூனம் விதினா நிர்மிதம் துயத். உன்னோடு நாசத்துக்கு காரணமாயிருக்கிறது என்னவாக்குமோ அதுதான் தன்னைத்தன்ன இல்லாம பண்றது. ஒரு விஷயத்தோடு நாசத்துக்கு காரணமா இருக்கிறது என்னவோ அது அதுக்கே அழியறதுக்கு காரணமாயிருக்கு. பகவான் பிரம்மாவால உண்டாக்கப்பட்ட ஏதொரு விஷயமும் அழியக்கூடியதாக்கும் அப்படின்னு உறுதி. இந்த பூலோகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையும் இல்லாம போயிடும். மரங்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், மனுஷாலாகட்டும், மிருகங்களாகட்டும், பிராணிகளாகட்டும், அத்தனையும் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயங்களாக்கும். அதனாலேயே அதெல்லாம் அழியக்கூடியவை. ஜனனம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னாக்கா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சயம். சிரஞ்சீவி ஆயிட்டு யாரும் இல்லை அப்படிங்கிறது உறுதி. 30வது ஸ்லோகம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் வா சுகம் ஏவ வா தது ததா ஏவ
பவேத் காமம் ந அந்யதே இஹ விநிர்ணய. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் வா சுகமேவ வா தத்ததேவ பவேத் காமம் நான்யதேஹ விநிர்ணயா. ஜனனம் மரணம், ரொம்ப ரொம்ப வயசான அந்த ஸ்திதி, வியாதி, இப்படி இருக்கிற காரணமாயிட்டு பலவிதமான துக்கங்கள் உண்டாகும். துக்கம் அப்படி இல்லைன்னா சுகம், அது என்ன வேணுமா ஆகட்டும், அது இப்படிதான் சம்பவிக்கும், அதுல மாற்றம் ஒன்றும் இல்லை. எത്രത്തോളം சுகம் அனுபவிச்சாலும் அந்த சுகம் திடீர்னு துக்கமாயிட்டு மாறும். அதே மாதிரி துக்கம் அப்படிங்கிறது திடீர்னு சுகமாயிட்டு மாறும். ஜனிச்சா மரணம் சுனிச்சயம். அதே மாதிரியே எந்த ஒரு விஷயமும் மாற்றத்துக்கு உட்பட்டவை. எப்பவுமே அழுதுண்டே இருக்க மாட்டோம், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்க மாட்டோம், எப்பவுமே டென்ஷனாவே இருக்க மாட்டோம், எப்பவுமே தரித்திரனாகவும் இருக்க மாட்டோம், எப்பவுமே பணக்காரனாகவும் இருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு சைக்கிள் மாதிரி மாறிண்டே இருக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது ஜனன மரணத்துக்கு ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரியே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையையும் சிருஷ்டிக்கப்பட்டதாக்கும். அந்த சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே இல்லாம ஆகிறதுமாக்கும். நம்மளோட அப் டு டேட் வாழ்க்கையிலேயே பார்த்தானாக்கா, காலையில சுகசுகமா சுகிச்சுட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தானா ஒரு துக்கானுபவம். சுகமானாலும் சரி துக்கமானாலும் சரி அது கொஞ்ச காலம் நீண்டு நிற்காது, அதுக்கு மாற்றங்கள் உண்டாகும். நோய் அப்படிங்கிற அவஸ்தையாகட்டும், அது திடீர்னு சுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாயிட்டு மாறும். இப்படி எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டவை. மாற்றத்துக்கு உட்பட்டவை அல்லாதக்கு வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கிறது சுனிச்சயம்.